வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 12, 13 தேதிகளில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. ஜனவரி 13ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கும் மழை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாக கிடைக்கிறது. கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு மழை தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. இலங்கை தரை மீது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டுள்ளது. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வட மேற்காக முன்னேறி வரும். இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஜனவரி 9ஆம் தேதி இலங்கையில் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டக்களப்பில் தரையேறி வட மேற்காக பயணித்து வவுனியா, அனுராதபுரம் வரை முன்னேறி சென்று மீண்டும் தென்மேற்காக முன்னேறி வந்து புத்தளம் வழியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறும் பொழுது இப்போது இலங்கையில் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வங்கக்கடலில் இறங்கி காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு நேராக நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு 10 மணிக்கு பிறகு படிப்படியாக வெயில் வந்துவிடும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று வெயில் இருக்க வாய்ப்பது. அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குளிர் குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு குளிர் சற்று அதிகமாகவும் இருக்க வாய்ப்பது. இன்று ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மழை கிடைக்க வாய்ப்பது. வேறு தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் இந்த கடல் ஓரங்களில் லேசான தூறல் அல்லது கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் வந்துவிடும் காலை 9 மணிக்கு பிறகு. நாளை ஜனவரி 8ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மாலைக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் கடலோரங்களில். அதேவேளையில் ஜனவரி 9ஆம் தேதி நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சென்னை முதல் புதுச்சேரி வரை மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் மழை சென்னை முதல் புதுச்சேரி வரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். முதலிலே கனமழையாக தொடங்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில். அதே வேளையில் மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களாம் மழை தொடங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்கும். அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. கனமழை பரவலாகவும் மிக கனமழை ஓரிரு இடங்களிலும் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 9ஆம் தேதி அதேவேளையில் மாலை நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக மாலை நேரங்களில் தொடங்கிடும். ஆங்கங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி 10ஆம் தேதி தான் மழை தொடங்கும். 9ஆம் தேதி மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், கிழக்கு பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஆனால் மாலை நேரங்களில் மட்டுமே ஒரு சொற்றின் மழை தென் மாவட்டங்களுக்கு வரும். ஆனால் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிதமான மழை ஓரிரு இடங்கள் மிக மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்று மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை முன்னேறி தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது.
ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி அதே வழியில் மேற்கே முன்னேறி சென்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களாம் ஆரம்பமே மிக கனமழை பரவலான கனமழையாக கிடைக்கும். அதேவேளையில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை சற்று கனமழை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதேவேளையில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்களாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான முதல் சற்று கனமழை, மேட்டுப்பாளையம், அன்னூர் சுற்று வட்டாரங்கள்லாம் ஜனவரி 10ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை அதிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 10ஆம் தேதி ஜனவரி 11ஆம் தேதியும் தமிழகத்தில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். கூடுதலான மழைப்பொழிவு என்பது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, கும்பகோணம், நெய்வேலி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களாம் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களாம் பரவலான கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11 அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் முன்னே சென்று மழை கிடைக்கும். விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஓரிரு இடங்கள் மட்டுமே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி குறைவாக, தெற்கு பகுதியும் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பது. நீலகிரிக்கும் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 11ஆம் தேதி ஜனவரி 12ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை சுற்றுலா மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் நிகழ்வு தெற்கே முன்னேறி செல்லும் என்பதால் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, கடலூர், மேலும் மதுராந்தகம், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களாம் பரவலான மழைப்பொழிவு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள், திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக மழை விலகும். ஜனவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 14ஆம் தேதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கேரளாவில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழை, மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இதில் குறைவான மழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி உள்ள இடங்களில் மட்டுமே குறைவான மழையை, தெற்கு பகுதி குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு கூட ஒரு நாள் முன்னேறி வந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதி, நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே குறைவான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 13ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களுக்கு நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் மிக நெருக்கமாக மேற்கு நோக்கி பயணித்தால் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவாக அமையும். நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி நேரடியாக தென்மேற்காக நகரும் என்பதால், நிலநடுக்கோட்டை அடையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கும் சற்று 9ஆம் தேதி தொடங்கும் மழை 13ஆம் தேதி வரை மழை இருந்தாலும் சற்று மழை மற்ற மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களுக்கும் மழை சற்று குறைவாக இருக்க வாய்ப்பது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையை பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்று. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம்
இன்று தமிழகத்தில் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. காலை 10 மணிக்கு பிறகு மழை, அதாவது காலை 10 மணிக்கு பிறகு தரைக்காற்று அதிகரிக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளிலும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று அதிகரித்து காணப்படும். ஜனவரி 9, 10 தேதிகளும் தரைக்காற்று 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. கடலோரங்கள் உள்பகுதியெல்லாம். அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜனவரி 9, 10 தேதிகளில் வங்கக்கடலில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.